எப்படி உயிர் வாழ்ந்தாங்கன்னு கேட்டால் நிறைய பலியிடுவாங்க. 100 200 கொண்டு போய் ஆடு மாடுகளை கடவுளுக்குன்னு பலியிட்டு ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. இதன் மூலமாகத்தான் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த கிராமத்தில் உள்ள ஆடு மாடுகளை வைத்து விவசாயம்னா ஒன்றும் கிடையாது. ஆடு மாடு ஒட்டகம் வளர்க்குறது மட்டும்தான் அவனுடைய ஒரே இன்கம். அப்போ அவன் அதிகமாக வளர்த்து ஆதாயம் அடைஞ்சிக்கிட்டு இருந்தால் தான் அவன் தொடர்ச்சி அதை செய்ய முடியும். அப்போ இந்த பலியிடுதல்ங்கிற ஒரு தன்மை இருக்கும் பொழுது அவன் ஆடு வளர்க்குறவன் ஆர்வமாக வளர்க்குவான். மாடு அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஊர்களில் இந்த பக்ரீத் வருதில் இந்த ஹஜ்ஜு பெருநாளுங்கிறோம்ல, அந்த பெருநாள் சீசனில் பெரும்பெரிய தேவைகள்லாம் பூர்த்தி ஆக்கிடுவாங்க. 5 கோடிக்கு ஆடு வியாபாரம், 10 கோடிக்கு ஆடு வியாபாரம்லாம் இன்றைக்கி நம்ம நாட்டிலேயே சந்தைகளில் வந்து மேலப்பாளையம் சந்தையில் 5 கோடிக்கு ஆடு விற்பனைங்கிறாங்க. இந்த 5 கோடி ஆடு வந்து யாருக்கு கிடைக்குது? அந்த 5 கோடி ஆட்டுக்கு சொந்தக்காரன் யார்? கிராமத்து விவசாயி. 5 கோடி ஆடுகள்னு சொன்னால் முஸ்லீமை வளர்க்கலை, கிராமங்களில் உள்ள விவசாயி தான். அவன் எதை நம்பி வளர்க்குறான்? இந்த மாதிரி முஸ்லீம்கள் பண்டிகை வரும், நம்ம ஆடுகளை வாங்கிட்டு போவாங்க, அதன் மூலமாக நமக்கு நல்ல கேஸுக்கு மற்ற நேரத்தில் விற்கிறதை விட அதிக ரேட்டுக்கு விற்கலாம், ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், ஒரு சொத்தை வாங்கலாம், இதுக்கெல்லாம் அது நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு 50-100 ஆடை வளர்த்து ரெடியாகிட்டே வருவான். அந்த ஹஜ் பெருநாள் நேரத்தில் கொண்டு மொத்தத்தையும் விற்றுட்டு எப்பவும் விற்கிறதோ டபுள் மடங்கு விலை, சாதாரண நேரத்தை விற்கிறத விட அதிக ரேட்டு விலை. அப்போ இவங்களுக்குலாம் அது பயன் தரும். இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்கிறதுங்கிறது அந்த ஒரு வகையை நீங்கள் பார்க்கணும். இந்த பலியிடுதல்ங்கிறது இல்லைன்னு சொன்னால் விவசாயிகளை இப்போ நாங்கள் குர்பானியும் கொடுக்கலங்க, யாருமே அறுக்கலைன்னு சொன்னால் விவசாயி மாட்டை வளர்க்க மாட்டான், ஆட்டை வளர்க்க மாட்டான். வளர்க்க மாட்டாங்கிறது மட்டும் இல்லாமல் அவன் வாழ்வாரத்துக்கு சிரமப்படுவான். வளர்க்கலைங்கிறது அது ஒரு கணக்கு இருக்கட்டும், அவன் எதை வச்சு அவன் சாப்பிடுவான்? இந்த ஆட்டை வச்சு தானே சாப்பிடணும், இந்த மாட்டை வச்சு தானே அவன் சாப்பிடணும். அப்போ அந்த மாதிரி வந்து அந்த மக்களுக்கு பயன்படுற ஏழைகளுக்கு இது பயன்படணுங்கிறது ஒன்று சொல்லியாச்சு.